அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. எல்லாமா துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம், அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிற மாட்டவரே, வல்லமையான காரியங்களை செய்தவரே, அற்புதமான காரியங்களை செய்தவரே, ஒரு நிலை பெற செய்தவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஓ ரிபா லபா தர ஷபா தர பல பல ரிபா லபா 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 ரிபா லபா 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 ரிபா லபா 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 லபா. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே வல்லமையான காரியங்களை செய்தவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே ஐயா, 1000 நாளை பார்க்கிறோம் ஒரு சமூகத்தில் ஒரே நாள் அல்லது. ஆண்டவரே ஐயா, தாவீது சொல்லுகிற போது தேவனுடைய ஆலயத்துக்கு போக மாறுங்கள் என்று சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரே, மனமகிழ்ச்சி ஆண்டவரே, மன சமாதானத்தை கொடுக்கிற ஒரு ஆலயத்துக்கு கொடுத்தபடினாலே ஆண்டவர் விடுதலை அளிக்கிற ஸ்தலமாக ஆண்டவரே நீ மாற்றிருக்கிற தவளுக்காக துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, நீ செய்த நன்மைகள் எண்ணி முடியாத. ஆண்டவரே உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா. ஓ ஆண்டவரே, அந்நிய பாஷையினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, அந்நிய பாஷையினால் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, தாழ்மையில் இருந்த எங்களை நோக்கி பார்த்தீர். ஆண்டவரே தாழ்மையில் இருந்த எங்களை நோக்கி பார்த்தீர். ஆண்டவரே அப்பா, எங்களை உயர்த்தி மகிழ்ந்திரு, உயர்த்தி மகிழ்ந்திரு. உடைய இரக்கத்துக்காய் நன்றி ஆண்டவரே, நீர் சபையின் மீது வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. எண்ணற்ற நன்மைகளை செய்தவரே, உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே ஐயா, ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஆண்டவரே அல்லேலூயா. ஓ ஆண்டவரே, உமக்கே மகிமை. ஆண்டவரே உமக்கே மகிமை. ஆண்டவரே உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோ. இப்படி படிப்படியாக ஆண்டவர் ஊழியத்தை உயர்த்தினார். அல்லேலூயா. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இது உங்களுக்கு அறிவிப்பாக கொடுக்கின்றேன். வர நாட்களில் உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டால்
ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கு ஜெபம் நடைபெறுகிறது. கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கடைசி நாள் கூட்டத்தில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கின்றேன். அனகாபுத்தூர் திருச்சபை மக்களை திரியேக நாமத்தில் ஊழியக்காரர்களாகிய நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம். அடுத்தது சதானந்தபுரம் திருச்சபை மக்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களையும் ஊழியக்காரர்களாகிய நாங்கள் திரியேக நாமத்தில் வரவேற்கின்றோம். 2 நாள் தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிற ஐயா அவர்கள் இன்றைக்கு குடும்பமாக வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் தலைமை சபையிலிருந்து வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ஐயா ஏனோகையா அவர்களும் அவருடைய துணைவியார் பாஸ்டர் அம்மா வந்திருக்கிறார்கள். அவங்க செய்தி முடிஞ்ச பிறகு விசேஷ பாடல் ஒன்று பாடுவார்கள். அப்பொழுது நாம் எல்லாரும் ஸ்தோத்திர காணிக்கை மற்றும் பொது காணிக்கை நாம் கடைசி வேளையிலே செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். உங்களுக்கு காணிக்கை கவர் இன்றைக்கு வந்திருக்கிறவர்கள் யாருக்காவது தேவைப்பட்டால் வாங்கி, இன்றைக்கு தான் கடைசி நாள், இன்றைக்கு விசேஷ நாள். கர்த்தர் அந்த நாளில் அந்த கடைசி வேளையில் பாடும் பொழுது கவர் ஆகிட்டும் பரவாயில்ல, நீங்கள் காணிக்கை கொண்டு வந்து செலுத்துங்கள். கர்த்தர் இப்படியாக நடத்துவார். அடுத்ததாக நம்முடைய திருச்சி வங்கத்தினர் திருமதி ஏஞ்சல் அவர்கள் இன்றைக்கு டேபிள் வாங்கி கொடுத்துருக்குறாங்க காணிக்கையாக. ஒரு வருஷம் ஒரு சிறிய டேபிள் இங்கிருந்து திருவிருந்து தட்டு கூட வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து அவங்க உள்ளத்தில் ஆண்டவர் பேசி இன்றைக்கி டேபிள் வாங்கி கொடுத்துருக்கிறார்கள். இந்த சபைக்காக நீங்கள் போன வருஷம் ஃபேன், டியூப்லைட், கடிகாரம் அவர்கள் நீங்கள் வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. இந்த சிறிய சபையில பெரிய ஆண்டவர் இருக்கிறார். சிறு மந்தையே பயப்படாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? அதனால 2வது ஆண்டிலே நாம் இன்றைக்கு பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவரை கனப்படுத்துவதற்கு அடையாளமாக கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்தும். நந்திவரம் மீட்பு திருச்சை பாஸ்கர் பல் ஐயா அவர்கள் உங்கள் எல்லாரையும் ஆசிரியத்து கடைசியில் ஜெபம் பண்ணுவார். இந்த ஆலயத்துக்காக, ஊழியத்துக்காக கடைசியில் அவங்க ஜெபம் பண்ணியிருக்கிறார்கள். இன்றைக்கு ஐயா தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி இருக்கிறார்கள். எல்லா சகலமும் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும்படியாக கைகளை உயர்த்தி உரத்த சத்தம் அலையிலே சொல்லுவார். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு சபையினுடைய தேவையை அறிந்து அப்பா அந்த டேபிளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த ஆண்டு சபை தொடங்கின பொழுது அப்பா அந்த சபையுடைய தேவைகளை அறிந்து அவரவர்கள் அப்பா கொடுத்திருக்கிற பொருள்களுக்காக ஸ்தோத்திரம். 2வது ஆண்டிலே அப்பா பிரவேசித்திருக்கிற சபையானது இன்றைக்கு கர்த்தர் ஊழியக்காரர் மூலமாக இன்றைக்கு எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்புவீராக. ஏற்கனவே உம்முடைய மகனை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கீங்க அப்பா. அப்பா இருதயத்துக்கு ஏற்ற வசனங்களை தருகிறவர், சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், நீ பேசுகிறவர் ஆண்டவரே. ஆண்டவர் எத்தனையோ பாடுகள் ஆண்டவர் அந்த நாட்களிலே ஊழியம் செய்தவர்களுக்காக நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரை. இந்த இடத்துல கால் விதித்து அப்பா ஒவ்வொரு வீடாக சென்று ஊழியம் செய்தவர்கள் ஆண்டவரை நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த அஸ்திபாரம் அன்றைக்கு போட்ட அஸ்திபாரம் இன்றைக்கு இந்த ஆலயம் எழுப்பி இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரை உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. அன்றைக்கு அப்பா ஊழியக்காரோடு இணைந்து விசுவாசிகள் வாலிபர்கள் குடும்பமாக ஊழியம் செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிற எல்லா காரியங்களையும் அந்த நாட்கள் நடந்த ஊழியங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. சபை உங்களுடையது ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் மனவாட்டியாக இருக்கிறோம் அப்பா. மனவாட்டியாக திருச்சபையை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இன்றைக்கு 3வது நாள் விசேஷ கூட்டத்துல வந்திருக்கிற ஐயா அவர்கள் மூலமாக நீ பேச போகிற வார்த்தைகளை தான் நன்றி எடுத்து வைக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரும் ஜபத்தோடு ஆண்டவரே நாங்கள் அமர்ந்திருந்து அப்பா மரியாள் எப்படி பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் அதுபோல இன்றைக்கு வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம்
எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் ஐயாவுடைய கருத்துல அந்த நேரத்தை விட்டு கொடுக்கிறோம். எல்லாரும் ஜெபத்தோடு கூட தேவ வசனத்தை நாம் கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டூ வீலரில் வரும்போது சீக்கிரமாக வந்துட்டேன். ஆனால் 4 சக்கரத்தில் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உள்ளே வர்றதுக்கு. ஆனாலும் கர்த்தர், நான் சொன்ன 7 மணிக்குள்ளே வந்துடுவேன்னு, நான் கரெக்டாக 6:50க்கு இங்கே வந்து சேர முடியாது. கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. எப்போவும் நேற்றைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்தேன். அதாவது இங்கே ஜெபம் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். நான் கூடி ஜெபிக்கிற நேரத்தில் இன்றைக்கு நீங்கள் 6 மணிக்கு வந்து ஜெபித்தீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நேற்றைக்கு சொன்னாங்க. இன்றைக்கு 2 நாளாக கூட்டத்துக்கு வந்தவங்க கொஞ்சம் கையை விழுத்துங்க. கடந்த 2 நாளாக கூட்டத்துக்கு வந்தவங்க. ஓகே, இப்போ இன்றைக்கு தான் வந்தவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனாலும் கடந்த முதல் நாளில் நாம் இந்த ஆண்டவருடைய வார்த்தை முக்கியமானது என்பதையும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம். 2வது நாள் ஜெபம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரதானமானது. நாம் சொன்னது போல ஜெபம் கர்த்தரோடு உரையாடுகிற ஒரு அனுபவம். ஜெபத்தினாலே கடவுளோடு இருக்கிற ஐக்கியத்தை, உறவை நாம் வளர்த்து கொள்ள முடியும் என்று சொல்லி நேற்றைக்கு நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் புதிதான ஒரு ஆண்டுக்குள்ளே பிரவேசித்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த அனகாபுத்தூர் திருச்சபைக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையோடு கூட நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் கடந்து போவோமாக. இன்றைக்கு வேத பகுதி எதுவும் வாசிக்கல நாம், ஆனாலும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு நம்முடைய வேத புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனமும் 38ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, மந்தை பெருகுகிறது போல நான் அவர்களை பெருக பண்ணுவேன். எப்பொழுதுன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் என்னிடத்துல விண்ணப்பம் பண்ண வேண்டும். முதலாவது அந்த வார்த்தையில பார்க்கிறோம், கர்த்தர் இந்த திருச்சபையை ஆசீர்வதித்து வர்த்திக்க செய்ய வேண்டுமானால் முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும், விண்ணப்பம் செய்ய வேண்டும். 1. 2வது அங்கே நாம் வாசிக்கிறோம், மனிதரை மந்தையை போல அவர் பெருக செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மனிதரை மந்தையை போல பெருக செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் மந்தை என்று சொல்லும் பொழுது நாம் முதலாவதாக இந்த காரியத்திற்குள்ளாக நாம் கடந்து போவோம். மனிதரை மந்தையை போல அவர் பெருக செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவன். நாம் மந்தை என்று சொன்னா மேய்ப்பர் யாரு சொல்லுங்க? மேய்ப்பர் யாரு? நல்லதான் சொல்லுங்களேன். கர்த்தர் யாரு? கர்த்தரின் சொல்லுங்க, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அப்ப அந்த மேய்ப்பரான அவர் நம்மை பார்த்து இந்த அனகாபுத்தூர் சபைக்கு ஆண்டு கொடுக்கிற காரியம், மனுஷனை நான் பெருக செய்வேன் மந்தையை போல. ஆனால் நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க? அவரை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு வசனத்தை, இன்னொரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது, அதே எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன். நற்சீர் உண்டாக்கும்படி செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெருக செய்வேன் என்று இந்த ஆண்டிலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனால் அந்த பெருக்கத்திற்கு நேராக கடந்து போகும்படியாய் வந்திருக்கிற சிறு மந்தையாகிய நாம ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பயப்படாதே சிறு மந்தையே. என்ன பண்ணுவார் ஆண்டவர்? உன் நடுவில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல பாத்தீங்கன்னா 365 தடவை பயப்படாதேன்னு சொல்லி வார்த்தை இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை பயப்படாத. வருஷம் ஃபுல்லா நீ என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க? பயப்படக்கூடாது. அல்லேலூயா. பயப்படாமல். அங்கே வசனம் சொல்லுகிறது, மனுஷரையும் மிருகஜீவன்களையும் நான் பெருக செய்வேன். அது மாத்திரமல்ல, அங்க சொல்றாரு, முந்தின சீரை பார்க்கிலும் உனக்கு நற்செய்தி உண்டாகும்படி நான் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடல், பழைய பாடலை நான் பாடும்படியா இருக்கிறேன். இதுல இருக்கு, ஆனந்த துதி ஒலி கேட்கும் என்ற ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலை நம்ம தெரிந்தவர்கள் நீங்களும் என்னோட கூட கையை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கோ. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமையை படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. வந்தார புகழுடன் வாழ்வோம், மாற்றின் துயர்ந்து போவே. குறுகிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், அறையில்லா தேவனை பார்த்து அமையலாம். குறுகிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், அறையில்லா தேவனை. ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆராத காயங்கள் தரும், ஆரோக்கியம் வாழ்வினில் கூடும். தேற்றும் நற்றாத பாதம் தரிப்போ. அனாதி தேவன் அழைக்கலம் பாதி, அனாதையாவது இல்லை. சொல்லுமா, அனாதி தேவன் அழைக்கலம் பாதி, அனாதையாவது இல்லை. இல்லை இல்லை, ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தோணிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பாதோற்றும் தேவன் நம் தேவன், ஆயிரில் வேறில்லை பாயும். இருந்த ஜனங்கள் நின்றாரே, வாழ்வில் வேண்டும். பிள்ளைகளும் சபையும் பிதாவை நினைக்கும், பரிசுத்த மாளிகை எழுந்தோ. பிள்ளைகளும் சபையும் பிதாவை நினைக்கும், பரிசுத்த மாளிகை எழுந்தோ. ஆமென். அந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ ஜனங்கள் எல்லாரும் பெருகுவோம், நாம பெருகுவோம் சொல்லுங்க. நம்முடைய சபை பெருகும் சொல்லுங்க. எப்படி பெருகும்? இப்படியா? எப்படி பெருகணும்? மனுஷ மந்தையினாலே. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அதுதான். அல்லேலூயா. மனுஷ மந்தையை, மனுஷரை மந்தையை போல அவர் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்.
திருச்சபைக்கு இன்றைக்கு வந்திருக்கிற திருச்சபை என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையானது, இந்த திருச்சபையை இந்த முதலாம் ஆண்டு நிறைவிலே கர்த்தர் நம்மை ஒரு பெருக்கத்திற்கு நேராக நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க. பின்னாடி இருக்கவங்க நல்ல சத்தமா சொல்லுங்க. விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நேற்றைக்கு சொன்னேன், ஜெபிக்கிறதுனால கடவுளுக்கும் நமக்கும் என்ன ஏற்படுது சொல்லுங்க. என்ன உறவு? அது என்ன உறவு? மணவாளன் மணவாட்டியின் உறவு. ஆமென். அல்லேலூயா. ஒரு கணவன் மனைவிக்குரிய உறவை போல மணவாளன் கிறிஸ்து, மணவாட்டியாகிய சபை, இரண்டிற்கும் ஒரு உறவை ஆண்டவர் வலுப்படுத்துகிறார். இன்றைக்கு நாம ஜெபிக்கும் பொழுது இன்னும் இந்த சபையில மணவாட்டி ஆகும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆத்துமாக்களை இந்த பக்கத்துல இருந்து கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. 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 அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் நம்மை மேய்த்து நடத்துகிறவராய் இருக்கிறார். நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மந்தையையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், ஆண்டவர் சொல்றாரு, நல்லா கவனிங்க, என் மந்தையும் மந்தையும் என்னுடைய மேய்ச்சலின் ஆடுகளமாகிய. இப்ப சொல்லுங்க, நம்மள யாரு? மனுஷர். ஆனா இயேசுபா பார்வையில் என்ன இருக்கும்? மந்தை. அல்லேலூயா. நம்ம யாரா இருக்கோம்? அவருடைய ஆடுகளாக, மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கிறோம் சொல்ற வசனம். நம்மள யாரா? மனுஷர். அல்லேலூயா. நம்மள மனுஷர் தான். ஆனா அவருடைய பார்வையில அவர் மேய்க்கிற ஆடுகளாக நாம் இருப்போம். தாவீது சொல்றார், நமக்கு தெரியும், சங்கீதம் 23:1 சொல்லுங்க பிள்ளைகளா. 23:1 சங்கீதம் என்ன? நான் ஆட்சியடையேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கடவுள் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். நான் அவர் மந்தையின் ஆடுகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆடுகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இங்கெல்லாம் ஆடெல்லாம் மேய்ப்பாங்க. அப்படிதானே? இங்க ஆடு மேய்க்கிறாங்களா? ஆடு மேய்க்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லாம இல்லை. இன்னும் இங்க சில வயல் நிலங்கள்லாம் இருக்கு, நான் பார்த்தேன். இன்னும் அந்த நாகலக்கணி போற வழியில பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் நிறைய இன்னும் வயல் நிலங்கள் அப்படியே இருக்கு, கிராமம் மாதிரி இருக்கு. அப்ப ஆண்டவர் இங்க சொல்றாரு, அவர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறார், நாம் அவருடைய ஆடுகளா இருக்கிறோம். அப்ப மேய்ப்பன் மேய்க்கிற அந்த ஆடுகள் அவருடைய சத்தத்தை அது கேட்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு ஆலயத்திற்குள்ள வந்திருக்கிற நாம இந்த ஆலயத்துல தான் அவர் என்ன பண்றாரு? மனுஷரை மந்தையை போல நான் பெருக செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆலயத்திற்குள்ள கேட்க வேண்டிய சத்தம் என்னென்ன சத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளை வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தை இப்ப நம்ம ஒன்றாக நம்ம தியானித்து கடந்து போவோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 100ஆம் சங்கீதம் இப்ப எடுங்க, 2ஆம் வசனம். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். அப்ப இங்க தேவனுடைய சமூகத்திற்கு வரும் பொழுது என்ன சத்தம் இருக்கணுமா? சொல்லுங்க. மகிழ்ச்சியோடு. மந்தைக்குள்ள என்ன சத்தம் இருக்கணும்? என்ன சத்தம்? ஆனந்த சத்தம். என்ன சத்தம்? ஆனந்த சத்தம். Rejoice, gladness. ஆனந்த சத்தம். நம்ம பாட்டு பாடணும், ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆண்டவர் சமூகத்துல. அப்போ ஆனந்த சத்தத்தோட நாம இங்க வரணும். இப்ப ஆடுகள் இருக்கு, ஆடுகள் சத்தம் போடும், நீங்க பார்த்திருப்பீங்க, விதவிதமா சத்தம் போடும். ஆனா தேவ சமூகத்துக்கு இங்க வந்துட்ட பிறகு நீங்களும் நானும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள், நாம என்ன சத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன சத்தம்? முதல்ல ஆனந்த சத்தம். ஆனந்த சத்தத்தோட வாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சபையை பெருக செய்வதற்கு அவர் இந்த திருச்சபையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற நமக்குள்ளே காணப்பட வேண்டிய சத்தம் என்னென்ன சத்தம் சொன்னா, முதலாவது
தேவ சமூகத்துல என்ன சத்தத்தோட வரணும்? நம்ம ஆனந்த சத்தத்தோட வரணும். முறுமுறுப்பின் சத்தம் அல்ல, அல்லேலூயா, இல்ல துக்கத்தோட புலம்பலின் சத்தம் அல்ல. என்ன சத்தம்? ஆனந்த சத்தத்தோட, ஆனந்த சத்தத்தோட நாம் அவருடைய சமூகத்திற்கு வர வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது எரேமியா 33ஆம் அதிகாரத்துல 100 சங்கீதம் 104 என்ன வாசிக்கிறோம்? அங்க மறுபடியும் சொல்ற என்ன சத்தம்? அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அப்ப இரண்டாவது ஒரு சத்தம் என்னன்னா ஸ்தோத்திரம் சொல்ற சத்தம் வரணும். இங்க என்ன சத்தம் வரணும் சொல்லுங்க? ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்தலே சொல்லுங்க தாகும். எல்லா சூழ்நிலையிலும் என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம். இருக்கும் போதும் ஸ்தோத்திரம், இல்லாத போதும் ஸ்தோத்திரம். யோபு போல பிள்ளைகளை கொடுக்கும் போதும் ஸ்தோத்திரம், பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுதும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல வரும் பொழுது இரண்டாவது கேட்க வேண்டிய சத்தம் ஸ்தோத்திர சத்தத்தை நாம் உயர்த்த வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல தேவனுடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிற மந்தையே, நாம இரண்டாவது என்ன சத்தம் நமக்குள்ள வரணும்? ஸ்தோத்தரிக்கிற சத்தத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். எரேமியா 33:11 படிங்க. இப்ப இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருவருடைய சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல வரும் பொழுது நிறைய சொல்லியிருக்கு, ஆனா ஸ்தோத்திர பலியை செலுத்துகிற சத்தம், அல்லேலூயா, ஸ்தோத்திர பலியை செலுத்துகிற சத்தம் அங்கே கேட்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் மந்தையின் மேய்ப்பராய் இருக்கிறார், நாம் எல்லாரும் ஆடுகளாய் இருக்கிறோம். அவர் மனுஷரை மந்தையை போல பெருக பண்ணுவேன் என்று இந்த ஆண்டுக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இங்கு இருக்கிற கொஞ்சம் மந்தையா இருக்கிற சிறு மந்தையா இருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், முதலாவது என்ன சத்தம் இங்கே ஏறெடுக்கணும்? ஆனந்த சத்தம். இரண்டாவது துதியின் சத்தம், அதுதான் ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்கிற சத்தம். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். மூன்றாவதாக அவரை மகிமைப்படுத்துகிற சத்தம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. மனுஷனை அல்ல, தேவனுடைய ஆலயத்தில் வந்துட்டா யாரை மகிமைப்படுத்தணும்? கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஒரு சபைக்காக ஒரு பெரிய காரியங்களை செய்திருக்கலாம், கொடுத்திருக்கலாம். அவரை உயர்த்தி நம்ம அதிகமா பேசாதபடி அதை செய்ய வைத்த தேவனை என்ன பண்ணணும்? நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். அதே போல் நம்ம செஞ்சுட்டா கூட என்ன பண்ணக்கூடாது? நம்மளை கூப்பிட்டு கனப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, நம்ம கர்த்தருக்காக ஒன்றை செய்திருக்கிறோம் சொல்லும் பொழுது அதிலே ஆதாயத்தை நம்ம பார்க்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. நேற்றைக்கு நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படியா இருக்கிறேன். நேற்றைக்கு நான் சொன்னேன், மடிப்பாக்கத்துக்கு நான் ப்ரேயர் பண்றது வழக்கம். மாசம் ஒவ்வொரு முறையும் ப்ரேயர் பண்ணும்போது நிறைய காரியங்களை சொல்வார், எல்லாத்தையும் ஜெபம் பண்ணுவேன். பண்ணி முடித்த பிறகு அந்த ஐயா என்ன கூட ஒரு சின்ன காணிக்கை கொடுப்பார். இத்தனை மாதமாக அதான் செஞ்சிட்டு இருக்காரு. நேற்றுக்கு அவர் கொடுக்கவே இல்லை, நானும் இது வரைக்கும் கேட்கவும் இல்லை. சொல்றது கவனிங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆதாயத்துக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம ஒன்றை செய்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய ரெஸ்பான்சிபிள். ஆண்டவர் இங்கே ஒரு தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த தேவை நேற்றுக்கு நான் நினைச்சிட்டு இருந்தேன், இந்த டேபிள் விஷயம் வைக்க கூட முடியலையே அப்படி இருக்குதுன்னு நினைச்சிருந்தேன். ஒரு நல்ல டேபிள் தான் நல்லா இருக்குமே. இன்னைக்கு முதல்ல டேபிள் நிற்குதுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேற்றுக்கு என் மனசுல இருந்து ஏற்பட்டுச்சு இந்த எண்ணம். ஏன்னா நான் எல்லாம் கீழே அப்படி சொருவி வச்சிருந்தேன். எங்க போனோம்? முன்னால போனோம். அந்த வசனம் வாடிங்க.
என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. எங்க வருது அது? பின் முன் செல்லல. எங்க வருது? எனக்கு பின்னால வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நாம கூட அவர் நம்ம மெய்ப்பரா இருக்கிறாருன்னா நம்ம எப்படி போனோம்? அவருக்கு பின்னால போகணும். அவர் முன்னால போகணும். அவர் எங்க போனோம்? முன்னால போகணும். நாம எப்படி போனோம்? பின்னால போகணும். பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, இதற்காகவே நீங்கள் அடைக்கப்பட்டும் இருக்கு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்ம அங்கிருந்து வாசிக்கும் பொழுது 21 வரைக்கும் அவங்க என்ன சொல்றாரு? இதற்காகவே நீங்கள் அடைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து தம்முடைய உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை தொடர்ந்து சொல்லுங்க, தொடர்ந்து வரும்படி. அப்படின்னா அவர் முன்னால போயிட்டாரு. நாம இப்ப அதை என்ன பண்றோம்? அவருடைய அடிச்சுவடுகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பின்தொடர்ந்து போகணும். ஏன்னா அவர் யாரு சொல்லுங்க? அவரு மேய்ப்பரா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன். 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 சொல்லுவோம். உள்ள இடங்களில் வைப்பார், அமர்ந்த கண்ணிகளை நடத்துவார். உள்ள இடங்களில் வைப்பார், அமர்ந்த கண்ணிகளை நடத்துவார். ஒரு தோளும் தடியும் அவரிடம் உண்டு, ஆற்றியை தேற்றிடுவார். ஒரு தோளும் தடியும் அவரிடம் உண்டு, ஆற்றியை தேற்றிடுவார். இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன். இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டு நானும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டு நானும் பின்தொடர்வேன். அவரது ஆத்துமாவை அனுதினம் நடத்திடுவார். அவரது ஆத்துமாவை அனுதினம் நடத்திடுவார். சொல்லுவோம். உள்ள இடங்களில் வைப்பார், அமர்ந்த தண்ணீரை நடத்துவார். உள்ள இடங்களில் வைப்பார், அமர்ந்த தண்ணீரை நடத்துவார். ஒரு தோளும் தடியும் அவரிடம் உண்டு, ஆற்றியை தேற்றிடுவார். ஒரு தோளும் தடியும் அவரிடம் உண்டு, ஆற்றியை தேற்றிடுவார். சொல்லுவா. இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடு. நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன். இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன். இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மேய்க்கிறவர், அவர் முன்னால போயிட்டே இருக்கிறாரு. அவர் குரலை கொடுத்துக்கிட்டே போறாரு. இந்த ஆடுகள்லாம் என்ன பண்ணுது? பின்னாடி போய்கிட்டே இருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆடுகள் ஏன் அப்படி மேய்க்கிறாங்க தெரியுமா? இப்ப முன்னாடி போனான்னு வச்சுக்கோ, அது பாட்டு ஒவ்வொரு பக்கம் போயிடும். இது கீழ்ப்படியாத ஆடுகள் என்ன பண்றான்? இப்ப இருக்கிற மேய்ப்பன் அடி கொடுத்து கொடுத்து நடக்கிறான். நம்ம மெய்ப்பராகி நல்ல மெய்ப்பர் இடத்துல ஒரு கோல் இருக்கு. அந்த கோல் தான் எது அப்படின்னா இந்த வேத வசனம். அல்லேலூயா. இந்த வசனத்தினால நம்மளை என்ன பண்றாரு? ஒரு தட்டு தட்டுற. சில ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த குட்டியா இருக்கிற ஆடு ரொம்ப கஷ்டம் அதை அடக்கிறது. குட்டியா இருக்கிற ஆடை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏசப்பாதால தான் பேதுரு முதல்ல கேட்டாரு, ஆட்டுக்குட்டிய மேய்ப்பியான்னு கேட்டாரு. ஏன்னா அது அடங்காது, இப்படி அப்படி துள்ளிக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் சேர்ச்சி போச்சுன்னா மறுபடியும் வந்து என்ன பண்ணுவோம்? பால் குடிக்க வந்துடும். அல்லேலூயா. அந்த ஆடு என்னன்னா சும்மா நிற்காது ஒரு இடமா. அந்த ஆட்டுக்குட்டிய மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 ஆடு பத்தி பைபிள்ல சொல்லியிருக்காரு. 2 ஆடுகள். சொல்லுங்க, என்னென்ன ஆடு? ஒண்ணு செம்மறி ஆடு, இன்னொன்னு சரி நாமெல்லாம் வளர்க்குறோம். என்ன ஆடு? சொல்லுங்களேன், என்ன ஆடு? சொல்லுங்களேன் சத்தமா தான். சரி, வெள்ளாடு எங்க போகும்? கிடைச்சி ஏசப்பா சொல்றாரு,
பிரிக்கும் போது வெள்ளாட்டை ஒரு இடத்துக்கு அனுப்புறேன்றாரு, செம்மறி ஆட்டை ஒரு இடத்துக்கு அனுப்புறாரு. வெள்ளாடு எங்கே போகும்? வெள்ளாடு எங்கே போதா? என்ன சொன்னாங்க? பைபிள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கடைசியா என்ன பண்ணுவேன் நான், ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவேன், பிரிப்பேன். ஒரு ஆட்டை என்ன சொல்றாரு, இங்கே கொண்டு போய் போடுங்கன்றாரு. இன்னொரு ஆட்டை இன்னொரு இடத்துக்கு அனுப்புறாரு. வெள்ளாட்டை எங்கே அனுப்புறாரு, செம்மறி ஆட்டை எங்கே அனுப்புறாரு சொல்லுங்க. குழப்பமா இருக்குல்ல? இந்த வெள்ளாடு தான் கல்லாடு, வெள்ளாடு தான் என்ன ஆடு, கல்லாடு. அந்த வெள்ளாட்டை தான் நம்ம வச்சுக்கிட்டு அதை மேய்ச்சிட்டு கிடக்கிறோம். செம்மறி ஆடை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, செம்மறி ஆடு மாதிரி இருக்குன்னா ஒரு ஆடு போச்சுன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவோம் எல்லா ஆடும். அல்லேலூயா. ஆனால் வெள்ளாடு அப்படி ஃபாலோ பண்ணாது, அதாவது 4 பக்கமும் போயிட்டு இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொன்னார், வெள்ளாட்டையும் செம்மறி ஆட்டையும் பிரிப்பேன், வெள்ளாட்டை கொண்டு போய் நரகத்தை இருளில் தூக்கி போடுன்றாரு, செம்மறி ஆட்டை பிரித்து வைன்றாரு. அல்லேலூயா. நாம் என்ன பண்ணுவோம், வெள்ளாட்டு கறி தான் சூப்பராக இருக்கும்னு சாப்பிடுவோம், செம்மறி ஆட்டுக்கறி ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்படி தானே? சொல்லுங்கம்மா. கறி கடைக்கு போகிறோம்னு வச்சுங்க, கிறிஸ்துமஸ் அப்போ கறி கொடுக்குறான் பாய், அவன் ஏதோ வெட்டினான், உரிச்சிட்ட பிறகு தெரியாது. அப்போ வாங்கிட்ட பிறகு வந்தவொடனே வேலை ஒன்று பாய் ஏமாத்திட்டான், அவன் செம்மறி ஆட்டுக்கறி கொடுத்துட்டான். அல்லேலூயா. நம்ம சொல்கிறோம், ஆனால் இயேசுவா சொல்கிறாரு, செம்மறி ஆட்டுக்கு இருக்கக்கூடிய குணம் வேற, வெள்ளாட்டுக்கு இருக்கிற குணம். அந்த வெள்ளாடு கல்லாடு, அது அல்லேலூயா. அது பேர் தான் வெள்ளாடு. அல்லேலூயா. அது கல்லாடு. அது இயேசப்பா இன்றைக்கு அந்த மெய்ப்பனாக இருக்கிறவர் அவர் பின்னால வரும்படியாக வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு சொல்லுங்க செவி கொடுக்கும். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமாகிய நாம, அவர் நம்முடைய மெய்ப்பனா இருக்கிறார், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சத்தம் அது நம் வாழ்க்கையில அந்த குரலை நம்ம கேட்டு பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா, எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு கரெக்டா தெரியும். ஆள் பார்க்கல கூட என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அது இப்ப இருக்கிற பசங்க வண்டி சத்தம் கேட்டோடனே அப்பா வந்துட்டாருன்றாங்க. எத்தனையோ வண்டி போகுது ரோட்ல. அல்லேலூயா. அந்த பசங்களுக்கு அந்த வண்டி சத்தத்தை கூட அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்ப. அல்லேலூயா. நாம நம்முடைய தகப்பனாகிய மெய்ப்பனாய் இருக்கிற அவருடைய குரலை கேட்டு பழகணும் முதல்ல. ரெண்டாவது, அவர் சத்தத்திற்கு நாம கீழ்ப்படிய வேண்டும். ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல இப்ப கேளுங்க, ஒருத்தரை பார்த்து கேளுங்க, ஏசப்பாவுடைய சத்தம் கேட்டு இருக்கிறீங்களான்னு கேளுங்க. அது வேற ஒருத்தவங்க பேனாவை வச்சு ஏசப்பா சத்தத்தை கேட்டு என்ன பதில் சொன்னீங்க சொல்லுங்க. பதில் கேட்டது இல்லையா? ஒருத்தர் தலையாடுறாங்க அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசப்பா நேரடியா பேசுவார் நம்ம எதிர்பார்க்கிறோம். நான் அதை தான் சொன்னேன். அவர் கையில ஒரு தடி இருக்கு, அந்த தடி தான் எதுன்னு சொன்னேன், வேத வசனம், கோலும் தடியும். அப்ப இந்த வசனத்தின் மூலமா தான் அவர் பேசுறாரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப எத்தனை முறை இங்க நின்று பிரசங்கத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நான் முதல்ல சொன்ன உங்களுக்கு, நிக்கிற ஆளு முக்கியம் அல்ல. நேற்று கூட ஒரு பிள்ளைக்கு சொல்லிட்டு இருந்தேன், யாரு நிக்கிறாங்களோ அது எக்ஸோ ஒய்யோ, ஆனா கர்த்தருடைய வார்த்தை கழுத வாயிலிருந்து கூட ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. கழுத வாய் மூலமா கடவுள் பேசினார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு யாரை கொண்டு கர்த்தர் பேசுவார், ஆனால் அது தேவனுடைய வார்த்தை தான். ஆம், மெய்யாகவே அது தேவனுடைய வார்த்தை தான். வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அது தேவனுடைய வார்த்தை தான். விசுவாசிக்கிற யாவருக்குள்ளும் அது பலனும் செய்கிறது. விசுவாசிக்கிறவனுக்குள்ளதான் அது பலன் செய்யும். சும்மா ஆண்டோடைய வார்த்தை கேட்டுட்டா எல்லாருக்கும் வேலை செய்யாது. யாருக்குள்ள விசுவாசம் இருக்கிறதோ அந்த விசுவாசிக்கிறவனுக்குள்ளதான் கர்த்தருடைய வார்த்தை பலன் செய்யும், கிரியை செய்யும், நடப்பிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு வேலை செய்யாது. சிலர் சொல்லுவாங்க மருந்து வேலை செய்ய மாட்டேன்னு. நான் சொல்றேன், டாக்டர் வைக்கிற மருந்து வேற மருந்துக்கு போவாங்க, டாக்டர் கொடுக்குற மருந்து. அல்லேலூயா. அந்த மருந்து வேலை செய்யல, என்னன்னு தெரியல. எங்க அம்மாவுக்கு அப்படிதான் வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்னா வயசு அதிகமாகி போச்சு, நிறைய மருந்து பார்த்துருச்சு அந்த உடம்பு. அதனால என்னன்னா மருந்துலாம் ரொம்ப எடுத்துக்க மாட்டேங்குது. மருந்தை சாப்பிட்டு 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 அந்த உடம்பு ஃபுல்லாக என்ன ஆயிடுது, மருந்தா ஆயிடுது. ஏன் வேலை செய்யலை அப்படின்னா அது பழகி போச்சு. இன்னைக்கு நம்ம கூட தான் நிறைய வசனம் கேட்டு கேட்டு என்ன ஆயிடுச்சு, பழகி போச்சு.
விசுவாசத்துக்கு முடியல நம்மளால. அதனால நம்ம வாழ்க்கையில அது பலன் கொடுக்கல. ஆனா ஏசப்பா பேசிக்கிட்டு தான் இருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா பேசிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா நமக்குள்ள வேலை செய்யல. காரணம் என்ன? நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. அவர் மெய்ப்பனா இருக்கிறாரு, அவர் கூப்பிடுறாரு, அவர் குரலை அவருடைய ஆடுகள் அறிந்திருக்கிறதா. வேற ஆடுகள் வந்தா கூட அது கேட்காது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கேட்டுப்பட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம்னு சொன்னா, இந்த வசனத்தின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் சொன்னா, கடவுள் பேசுற வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிஞ்சு அவரை பின்பற்றுகிற ஆடுகளா இருக்கிறோம். அவருடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளா இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இந்த காதுல விட்டுட்டு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா, நாம அவர் சத்தத்தை கேட்காத ஆடுகளா இருந்தா ஆண்டவர் சொல்வார், இது என் ஆடு இல்லை அப்படின்னு. என் ஆடு என் சத்தத்துக்கு என்ன பண்ணும்? செவி கொடுக்கும். அல்லேலூயா. என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அது அங்கே இங்கே மாறாது. அடுத்த சத்தத்தை கேட்டு ஓடாது. அல்லேலூயா. அதுதான் சமீபத்தில் முகையூரில் கூட இந்த தம்பிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். முகையூர் சபைக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்கன்னு தெரியல. ஜெபிக்கிறீங்களா? அதுவும் ஒரு ஆண்டு நெருங்கிடுச்சு. அதுவும் சோதனை கூட்டம் வந்துடுச்சு. அதுக்கும் அப்போ அந்த சபையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் அதுதான் சொல்லுவேன், போகிற இடத்துலலாம் யாரோ பெற்றாங்க, நம்மகிட்ட என்ன பண்ணியிருக்காங்க? வளர்க்க கொடுத்துக்கிறாங்க. மோசே அவங்க அம்மா பெற்றாங்க. மோசே யார் வளர்த்தது? அரண்மனையில் வளர்த்தாரு. நல்ல அந்த மோசே கூட ஆண்டவர் பேசினாரு. அவர் பேசும்பொழுது சொல்றாரு, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி, பாதம் வச்சு கழட்டி போடு அப்படின்றாரு. மோசேட்ட பேசினாரு. மோசே பெத்தது ஒரு ஆள், வளர்த்தது ஒரு ஆள். இந்த முகையூர் சபை அப்படித்தான். ஆனால் அதில் இப்போ ரெண்டு பேரும் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கோம். இன்னும் 4 பேர் இருக்காங்க வெயிட்டிங்கில். அடுத்த மாதம், இந்த மாதம் தான் ஞானஸ்தானம் இருக்குது. 2வது வாரம் ஜெபித்துக்கொள்ளு. அப்போ நாங்கள் அவருக்கு சொன்னது அதுதான். பவுல் சொன்னது போல மோசே கேட்குறான், நானா பெத்தேன் இவ்வளோ ஜனத்தையும் அப்படின்னு கேட்குறேன்னு இல்லையா? மோசே கேட்குறான்ல, நானா பெத்தேன் இந்த ஜனங்களுக்கு நான் எப்படி சோறு கொடுப்பேன்னு கேட்குறான். அல்லேலூயா. அப்ப பெற்றெடுத்து அதே போல கடவுள் ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் அப்படின்னு சொல்றாரு. என் ஆடுகள். ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த மந்தைகளை இல்லாத வேறு சில ஆடுகள் எனக்கு இருக்கு, அவைகளை நான் கொண்டு வரணும்ன்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, பிதா நடாத நாற்றெல்லாம் என்ன பண்ணப்படும்? இங்கிருந்து புடுங்கி போட்டுருவேன்றார். அல்லேலூயா. ரெண்டுமே இருக்கு. 2 காரியமே. நல்ல ஜாக்கிரதை. இன்றைக்கு ஏசப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம, அவர் நம்ம மெய்ப்பரா இருக்கிறார். அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து நாம் செயல்பட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. என்னால் அவர் மந்தை பெருக செய்கிறவர். அவர் நல்ல மெய்ப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் நீங்க எடுத்து வாசி 10ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிட்டே வந்தீங்கன்னா அங்க நிறைய காரியம் சொல்லியிருக்கு. அங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? ஒரு வசனத்தை படிங்க. 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் படிங்க. நல்லா கவனிங்க. அந்த ஆடுகளை வெளியே விட்ட பிறகு அவர் எங்க போறாரா? ஆட்டுக்கு முன்னால போறாரு. அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. பின் செல்லாது, விட்டோடி போகும். அந்நியன் பின்னால போகாது. இன்றைக்கு தேவ நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனங்கள், நல்லா கவனிக்கணும். தேவ ஜனங்கள் நாம எங்க வெளியே போனாலும் கர்த்தருடைய சத்தம் எது, மற்றொடைய சத்தம் எது என்று நாம அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது இனங்கண்டு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லா சத்தத்துக்கும் செவி கொடுக்க கூடாது. எல்லா சத்தத்துக்கும் செவி கொடுக்க கூடாது. யார் மெய்ப்பனோ, எது தேவனுடைய வார்த்தையோ அதுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் வெளியே மந்தையை விட்ட பிறகு அந்த மந்தைக்கு முன்னால போறாரு. அந்த ஆடுகள் அந்த சத்தத்தை அறிந்திருந்தபடினாலே அவருக்கு பின்னால போகிறது. நாம் இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் நம்ம நடத்துகிறவர். ஒரு பஸ்ஸுக்கு நடத்துனர் ஒருத்தர் இருக்காரு, கண்டக்டர். அவர் விசில் அடிச்சாதான் வண்டி நிற்கும். அவர் விசில் ஊதிக்கிட்டு அவர் உடனே விசில் அடிக்கிறதும் ஊதுவது மட்டும் இருந்தால் போதாது, பார்க்கணும். யாரு இறங்கிட்டா ஏறிட்டா என்ன பண்ணும் பார்த்து அந்த வேலையை செய்யணும்.
அவர் மாச சம்பளத்துக்கு வேலை செய்கிறார். பைபிள் அதான் அங்கேயே சொல்லியிருக்கு. கூலிக்கு வேலை செய்கிற மேய்ப்பன் எப்படி இருப்பான்னா, ஓனாய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவான, விட்டுட்டு ஓடி போயிடுவான். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான், முன்னால் போக மாட்டான். அவன் எப்படி இருப்பான், மந்தைக்கு பின்னால் நிற்பான். அவன் முன்னால் மந்தையை விட்டுருவான். அங்கே முன்னாடி சிங்கம் புலி வந்துச்சுன்னா இப்படியே ஓடிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தப்பிச்சா போதுன்னு ஓடிடுவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய மேய்ப்பனாய் இருக்கிற அவர் சொல்லுகிறார், நமக்கு முன்பாக அவர் போகிறார், அவர் வாழ்ந்து காட்டி இருக்கிறார். அந்த அடிச்சுவர்களை பின்பற்றி போகணும். அவர் சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய் நாம் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய் நாம் இருக்கணும். நித்தமுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அதான் அங்க வாசிக்கிறோம். 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை மறுபடியும் படிங்க. நடந்து போகிறார். ஆடுகள் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின்னால போயிட்டு இருக்கு. 2 வசனம் படிச்சா, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அதனாலதான் கொரிந்தியர் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது சபையை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதே இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நியருக்கும் தேவ ஜனங்களுக்கும் ஐக்கியம் இல்லை, உறவு இல்லை, ஒட்டு இல்லை. அல்லேலூயா. அங்க என்ன இல்லை, சேர்ந்து போகிற காம்ப்ரமைசன் இல்லை. ஏன்னு சொன்னீங்கன்னா, அது தேவனுடைய சத்தத்தை கேட்காதது, தேவனுடைய சத்தத்தை அறியாதது, பழகாதது. நீ பழகின ஆளு. அதனாலதான் சொல்றாரு, ஒரு ரெட்டை வண்டி மாட்டுல ஒரு மாடு புது மாட்டையும் இன்னொரு மாடு பழகின மாட்டையும் போட்டா ரொம்ப கஷ்டம். ஆமென், அல்லேலூயா. என்ன அவன் ஒரு மாடு என்ன பண்ணும், அது பழகினது அது இழுத்துன்னு போவோம். இது என்ன பண்ணது, இது பழக்கம் இல்லை, இது வேடிக்கை பார்த்துட்டு நிற்கும். குடும்ப வாழ்க்கையில கூட அதை தான் சொல்றேன். அந்நிய நுகத்துல சொல்லுங்க, அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. தேவ ஜனமாகி நீங்களும் நானும் அவருடைய மந்தை நாடுகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. மேய்ப்பனை பின்பற்றி போகணும், மேய்ப்பனை பின்பற்றி போக வேண்டும். மேய்ப்பனை விட்டு வேற எங்கேயும் அங்கேயும் இங்கேயும் பார்த்து மேயக்கூடாது. சொல்லுவாங்க ஒரு கதை, அக்கறைக்கு இக்கிற பச்சை. இன்னொருத்தர் வருவான். இன்னைக்கு நிறைய அப்படிலாம் நடக்குது. சில நேரத்தில் நம்ம கூட்டங்கள் அங்கங்க நடந்த ஓடிடுறோம். வேற கூட்டங்கள் நடந்தா என்ன ஓடிடும். ஆவிக்குரிய கூட்டங்கள், அபிஷேக ஆராதனை கூட்டம் நடந்தது ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா நீங்க கொஞ்சம் பேர் சதாந்தபுரத்தில் இருக்கீங்க, இங்க இருக்கிற சபை மக்கள் இருக்கிறீங்க. சைதாப்பேட்டையில் ஒரு தம்பி இருந்தார். நான் அப்போ ஆண்டவரை அறிந்து கொண்டு அப்போதான் ஞானஸ்தானம் எடுத்து நான் 6 மாதம் விசுவாசியாக இருந்தேன். எத்தனை மாதம்? 6 மாதம் தான் விசுவாசியாக இருந்தேன். அதுக்கப்புறம் அழைப்பு வந்துச்சு. இந்த 6 மாதத்துக்குள்ள ஆண்டவர் ஊழிய அழைப்பு வந்தது. அப்போ ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்கு கடந்து போயிட்டேன். அப்போ ஒரு தம்பிக்காக ஜெபிக்கிறதுக்கு நானும் இன்னொரு பிரதரும் போனோம். சைதாப்பேட்டையில் அந்த கோயில் தெரு பக்கம், தெற்கு சைதாப்பேட்டை, சவுத் சைதாப்பேட்டை. அப்போ அங்கே போகும்போது அவர் பயங்கரமாக அவரை கட்டி போட்டு வச்சுருந்தாங்க, சங்கிலியை போட்டு. அந்த அம்மாட்ட கேட்டப்போ அவங்க சவுத்தால் தான் அவங்க சொன்னாங்க, ஐயா இவன் அங்கங்கே கூட்டத்துக்கு போனான், கடைசியாக சாமிஜபதிர கூட்டத்துக்கு போயிட்டு வந்தான், வந்ததுலேருந்து பெணாத்த ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு மாடி மேலே ஏறி நின்றுக்கிட்டு நான் குதிக்க போகிறேன், இப்போ கடவுள் தூதர்கள் அனுப்பி என்னை தாங்குவார்னு சொல்லி 3ஆவது மாடி மேலே நிற்கிறான் அப்படின்னு. அவனை பிடிச்சி கட்டி வச்சிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எங்கேயும் கூட்டு போகணும், ஒன்றும் முடியல. ஜெபிக்கிறதுக்காக போகணும். நாங்களும் அவ்வளோ கற்றுக்குடி தான் ஜெபிக்க போகிறோம். அப்போ ஜெபிக்கும் போது ஜெபம் பண்ணுறோம். நாங்கள் அந்நிய பாஷை பேசினா அதுவும் அந்நிய பாஷை பேசுகிறான். நாங்கள் பயங்கரமாக உடனே தீர்க்க தரிசன வசனம் சொல்கிறான். டக்குன்னு வருது. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் சொல்கிறேன்னா, நாம் கூட்டத்துக்கு போகிறோம் அநேக இடத்துக்கு. அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட்றது போல், ஹோட்டலுக்கு நம்ம இது வீட்டு சாப்பாடு. நம்ம இருக்கிற சபை இது வீட்டு சாப்பாடு. வீட்டு சாப்பாடு தான் எப்பவும் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். ஹோட்டல் சாப்பாடு கொஞ்சம் கலப்படம் இருக்கும். அல்லேலூயா. அப்போ அங்கே அவர் போயிட்டு அவர் ஏற்றிட்டு வந்துட்டார், லோடு பண்ணிட்டு வந்துட்டார். அதுக்காக ஜெபம் பண்ணோம். அவரை சர்ச்சுக்கு கொண்டு வச்சு ஜெபம் பண்ணோம்.
ஜெபம்னா வெளியில் ஓடிடுறாரு, திடீர்னு பைபிள் எடுத்து போடுறாரு, உடனே பைபிள் வசனத்தை சொல்கிறாரு, மனப்பட மாட்டாங்க டக்குன்னு. எங்களுக்கு ஆச்சு இது எப்படா அப்படின்னு. அப்புறமா யோசிச்சு ஜெபம் பண்ணும்போது தான் அது ஒளியின் தூதனுடைய ஆவி. என்ன ஆவி அது? ஒளியின் தூதனுடைய ஆவி. அதாவது ஒளியின் தூதத்தின் வேஷத்தை தரிச்சு அந்த ஆவி அது. ஒளியின் தூதனை போல என்ன பண்ணுவது எல்லாம் காட்டும். விரட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வசனம் தெரியும், அந்நிய பாஷை பேசும், தீர்க்கதரிசனம் சொல்லும், ஒன்றை பற்றியும் போட்டு வச்சிருவான். அவளுக்கும் தெரியும். அல்லேலூயா. ஒருத்தர் பேசிட்டு இருக்கோம், ஒருத்தர் வராரு, வந்து சொல்றாரு, இந்த பிரதர் அங்கே போயிட்டு வந்தாரு அப்படின்னு கேட்குறான். அவருக்கு சாக்கா போகுது, என்னடா இது நம்ம போயிட்டு வந்தது இவன் சொல்றான்னு. பிசாசுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்தவன் லூசிபரின் ஆவி. அது வேற ரொம்ப கஷ்டம். அப்போ அதை கேட்கும்போது அப்போ சொன்னாங்க, அதுலேருந்து நாங்கள் தெரிந்து கொண்டது என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஜெப ஜீவியம் அல்லது நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் நாம் ஏதோ ஒரு சின்ன லெவலில் எல்கேஜியில் இருக்கும் போதே அங்கங்கே போய் சுற்றக்கூடாது. சுற்றினீங்கன்னா என்ன ஆகுன்னா, பைபிளில் எழுதியிருக்கு, காலியாக இருக்கிற இடம் ஒன்று, ரெண்டாவது பலவீனமாக இருக்கக்கூடிய எங்கே ஓப்பன் டோர் இருக்க வழி இருக்கோ அதில் நுழைஞ்சிடுவோம் பிசாஸ். நான் தான் சொல்லுவேன், நமக்கு அந்த வல்லமை அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய பிசாசுடைய வல்லமையை மேற்கொள்கிற வல்லமை நமக்கு இருந்தால் தான் நம்ம எந்த கூட்டத்துக்கு போனாலும் வசனத்தை கேட்டு அமைதியாக சமாதானமாக வர முடியும். இல்லைன்னா அங்கே ஜெபிக்கும் பொழுது பிசாசு வெளியில் போவோம். ஒரு ஆள்கிட்ட இருந்து பக்கத்தில் எது காலையில் டக்குன்னு ஜம்ப் ஆகி உட்காந்துரும். இங்கேருந்து அன்லோட் ஆகிடுச்சு, இங்கே அப்லோட் ஆகிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே இவர் மாதிரி ஒரு மாதிரி புத்தி மீட்டிங் தானே போயிட்டு வந்தாங்க, நல்லா தானே போனாங்க, ஏன் அப்படி ஆயிடுச்சு சொல்லுவோம். மீட்டிங் போயிட்டு ஒரே உடம்பு வலி, ஒரே அதெல்லாம் போட்டு 4 பேர் அடித்த மாதிரி இருக்கு. மீட்டிங் போயிட்டு வந்தா என்னாச்சு, அடித்த மாதிரி இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் மீட்டிங் வர்றது போது கூட என்ன பண்ண, ஜெபம் பண்ணிட்டு ஆயத்தத்தோடு வர வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆராதனைக்கு வரும் பொழுதும் ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு வரணும். ஜெபிக்காம வந்தீங்கன்னா மாட்டிடுவீங்க. அல்லேலூயா. கடைசியாக அவருக்கு கிட்டத்தட்ட 15 நாள் சபையில் வச்சிருந்து ஜெபம் பண்ணி 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 அப்புறம் தான் அது கிளியர் ஆயிடுச்சு. அவனை விட்டு போச்சு அந்த அசுத்தாத்மா. எதனால் எங்கே போய் ஏற்றிட்டு வந்துட்டாரு? ஆவிக்குரிய கூட்டம், அபிஷேக கூட்டத்துக்கு போய் ஏற்றிட்டு வந்துட்டாரு. நம்ம எல்லாத்தையும் நம்ம போகணுன்னா நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அங்கே எல்லாம் வரும், பிசாசு பிடிச்சவங்க வருவான், எல்லாம் வருவான், எல்லாம் அங்கே வரும். நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது, ஜெபிக்கும் போது, ஊழியக்காரர் ஜெபிக்கும் போது அது அவங்களை விட்டு வெளியே ஓடும். ஓடுறது அங்கேயே பக்கத்திலே ஷிஃப்ட் ஆகிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜாக்கிரதை. அவருடைய சத்தத்தை கேட்டு போகிற ஆடுகள், நான் சொன்னது போல அவருக்கு பின்பாக செல்லுகிற ஆடுகள் எப்பொழுதும் அவர் சத்தத்தை கேட்டு செல்லுகிறதா இருக்கிறது. இரண்டாவது அடுத்த காரியம், 5வது காரியம், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 29 ஜெப சத்தம் கேட்கப்படுகிற ஒரு இடம்தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, தேவனுடைய சபை. மந்தையாகிய நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய ஒரு இடம் தான் இது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோன் கட்டின தேவாலயத்திலே அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை இங்கே பார்க்கிறோம். இன்னொரு நபர் 2 நாளாகம புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுதும் அங்கே சொல்றாரு, கண்கள் எப்பொழுதும் இங்கிருந்து ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு என் கண்கள் எப்பொழுதும் திறந்து இருக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆலயத்துக்கு வரும் பொழுது முதல்ல நம்ம பார்த்த ஆனந்த சத்தத்தோட, துதியின் சத்தத்தோட, அவரை மகிமைப்படுத்தி பிரஸ்தாவப்படுத்துகிற சத்தத்தோட, அடுத்ததாக நாம் பார்த்தோம் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாகவும் நம்ம இருக்கணும். அடுத்தது இங்கே வாசிக்கிறோம், இங்கிருந்து அவருடைய ஆலயத்தில் நாம் ஜெபிக்கிற சத்தம் ஏறெடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபிக்கிற சத்தம் கேட்கப்பட வேண்டும். குஜராத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த காரியத்தை நான் கடந்து போகிறேன். குஜராத்தில் ஒரு நல்ல ஒரு அருமையான ஆலயத்தை கட்டினாங்க. மக்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டினாங்க. கட்டி துவங்கி ஒரு 5 வருடங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்பொழுது அவர்கள் ஓய்வு நாள் வந்தால் அந்த ஆலயத்தை நல்ல சுத்தமாக பெருக்கி எல்லா பாய் விரிப்புகள்லாம் போட்டு எல்லாம் நல்லா கூட்டி வைத்திருப்பாங்க. அப்போ அங்கே இருந்த சிவசேனாக்காரர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, உடனே
அந்த கதவை உடைச்சி உள்ளே கொண்டு போய் ஒரு அனுமான் சிலையை வச்சுட்டாங்க. என்ன வச்சுட்டாங்க? அனுமான் சிலையை வச்சுட்டாங்க. உடனே இவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க பூஜைலாம் நடத்திட்டு இருக்கிறாங்க, பஜனைலாம் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் திறந்து கிடக்குது, அங்கே சிலை கிடக்கு. போய் பிரச்சனை பண்ணால் கடைசியில் என்னாச்சு? போலீஸ் கேஸ் ஆச்சு, கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டில் தீர்ப்பு என்ன வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துகிறீங்க வழிபாட்டு ஸ்தலம், மற்ற நாள் சும்மா கிடக்குது, அவங்க நடத்திக்கிட்டோம். தீர்ப்பாக தான் வந்துச்சு. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, ஆலயம் எப்போ எப்படி இருக்கணும்? ஏசப்பா சொன்னார், என்னுடைய வீடு. அப்படின்னா இன்னும் எங்கே இருக்கணும்? ஜெப சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். வீட்டில் குக்கர் சத்தம்லாம் கேட்குது, டெய்லி கேட்குதா இல்லையா? குக்கர் சத்தம் கேட்குது. குக்கர் சத்தம் இல்லாத வீடு இல்லை. ஆனால் ஜெப சத்தம் கேட்குற ஆலயமாக இருக்கணும். அப்படின்னா இங்கே ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா, இது நான் சொல்லலை, இது தீர்ப்பு கொடுக்கப்பட்டது, இந்தியாவில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க? இனிமேல் நாங்கள் எல்லா நாளும் நடத்துவோம், தயவுசெய்து எடுங்கன்னு எழுதி ஒப்பு கொடுத்து, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் ஜெபம் வை. அல்லேலூயா. தினமும் ஜெபம் வை. அரசாங்கத்துடைய சட்டம் அதுதான். வழிபாட்டு ஸ்தலம் பொதுவானது, யார் வேணாலும் வழிபடலாம். நீ சொல்லலாம் நான் காசு போட்டு வாங்கினது. வழிபாட்டு ஸ்தலம் ஆகிட்டியா, அது எப்போவுமே என்ன பண்ணணும்? பயன்பாட்டில் இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல 24 மணி நேரமும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. மத்தேயு 21:13 வாசிக்கிறோம். வாசிங்க. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். நீங்களோ அதை என்ன பண்ணிட்டீங்க? கல்லர் குகையாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது இந்த உலகத்தில் மேய்ப்பதற்கு ஒரு மேய்ப்பர் வச்சிருக்கிறார். 1 பேதுரு நிருபத்தில் வாசிக்கிறோம், 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், பிரதான மேய்ப்பர் அவர் வெளிப்படுவார் ஒரு நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரதான மேய்ப்பரா ஒரு நாள் அவர் வருவார். இங்கே உலகத்தில் மேய்க்கும்படியாக ஊழியக்காரர்களை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். வேத வசனம் சொல்கிறது, பிரதான மேய்ப்பர் அவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் கீழே சபையை மேய்ப்பதற்கு பாஸ்டர் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டு நமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களை என்ன பண்ணிருக்கு? கண்காணிக்கலாம். ஊழியக்காரர் வச்சிருக்கு. ஊழியக்காரர் ஒரு மேய்ப்பரை அந்த உலகத்தை வச்சிருக்காரு. யார் மூலமா? சொல்லுங்க. பரிசுத்தாவி மூலமா. பரிசுத்தாவில் நிறைந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரரை மேய்ப்பராக இந்த திருச்சபைக்கு கர்த்தர் வைக்கிறார். அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய மேய்ப்பர் ஒருத்தர், ஆனா பிரதான மேய்ப்பர் ஒருத்தர் இருக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்க. எங்களுக்கு எல்லாம், நாங்க உங்களை மேய்க்கிறவர்களா இருந்தாலும் பாஸ்டா இருந்தாலும், எங்களுக்கும் மேலே என்ன இருக்கு? ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். அவர் ஆமென். அல்லேலூயா. சுப்பீரியர். அவர் சுப்பீரியர் சொல்லுவாங்க பைபிள்ல. என்னன்னா பிஷப். யார் பிஷப்பு? சொல்லுங்க. பிரதான மேய்ப்புனா இங்கிலீஷ்ல பிஷப். யார் பிஷப்பா இருக்கிறது? அவர் தான் பிஷப். இன்னைக்கு நிறைய பேர் பிஷப்னு இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க? பிஷப் பண்ணிடுறாங்க. ஒரு 5 சர்ச் வச்சுக்கணும், 2 சர்ச் வச்சுக்கணும், ஒரு சர்ச் வச்சு கூட பிஷப் போடுறாங்க. பிரதான மேய்ப்பர். பிரதான மேய்ப்பர் நம்முடைய ஆண்டவர் ஒருத்தர் தான். அல்லேலூயா. அவர் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் மேய்க்கிற மேய்ப்பனுக்கு கீழே ஒரு மேய்ப்பராக இந்த உலகத்துல ஒவ்வொரு திருச்சபைக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் ஊழியங்கள்ல. அந்த மேய்ப்பருடைய காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுங்க. சபை பெருக வேண்டுமானால் இன்றைக்கு சபையானது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது யாக்கோபு நிருபத்துல 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்ப சபை பெருக வேண்டும் என்று சொல்லும் பொழுது, சபையில் இருக்கிற ஆடுகளாகி நாம முதலாவது கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
பைபிள்ல அதுதான் அந்த கல்யாணத்துல ஒரு வசனம் சொல்லுவாங்க, மனைவிகளே சொல்லுங்க கொஞ்சம், உங்கள் சொந்த புருஷனுக்கு உங்கள் சொந்த புருஷனுக்கு. அப்ப கடங்காரனா கூட புருஷன் இருப்பாங்களோ, இல்ல ஒரு மணி நேரத்துக்கு புருஷன் யாரா இருப்பாங்களோ? நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. உங்கள் என்ன சொல்லிருக்கு? சொந்த புருஷன். ஏன்னா இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றத உடனே கேட்டுருவாங்க, கேட்டு அதன்படி செய்வாங்க. வீட்டுக்காரன் சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க, அல்லேலூயா, கீழ்ப்படிய மாட்டாங்க. பைபிள்ல சொல்லியிருக்கு, ஏசப்பாவுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா பிசாசு என்ன பண்ணுவான்? நம்ம விட்டு, நம்ம குடும்பத்தை விட்டு ஓடி போவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு நம்ம விட்டு ஓடி போவான். நம்ம பாட்டு பாடுறோம், பெருக்குமாசு பாட்டு என்ன பாடுறோம்? சாத்தான் ஓடுவான், துதி எடுத்தால் ரைட்டு, ஆனா நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சால் சாத்தான் ஓடுவான். இப்ப பாட்டை மாத்தி பாடுவோமா? கீழ்ப்படிஞ்சால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. இயேசுவுக்கு கீழ்ப்படிஞ்சால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கீழ்ப்படியணுங்க. நம்ம துதிக்க துதிச்சிருவோம். கீழ்ப்படிய முடியுதா நமக்கு? ஏசப்பாவுக்கு சபை பெருகணும். நம்ம முதல்ல நம் மெய்ப்பராகி பிரதான மெய்ப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக சபை பெருக வேண்டும் என்றால் அதே எபிரேயர்ல வாசிக்கிறோம். எபிரேயர் 13:17 வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படுத்த அடங்குங்கள். இரண்டாவது கீழ்ப்படியணும். யாருக்கு கீழ்ப்படியணும்? இன்னொரு மேய்ப்பர். முதல்ல பிரதான மேய்ப்பருக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது இந்த உலகத்தில் வச்சிருக்கிற மேய்ப்பருக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிஞ்சு. அங்க ஒரு வசனம் சொல்லுது, அடங்கு, அடங்கு. அல்லேலூயா. துள்ளாத, அடங்கு. அல்லேலூயா. நம்ம சொல்றோம் வாயை மூடுன்னு. அல்லேலூயா. அடங்கணும். கீழ்ப்படிந்து என்ன பண்ணோம்? அடங்கி இருக்கணும். அதே ஆண்டவருடைய வசனம் சொல்லு, பேதர் சொல்லும் பொழுது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள என்ன பண்ணும்? அடங்கிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வசனம் நம்ம சொல்றோம், நமக்கு நல்ல வசனம்லாம் தெரியுது, சூப்பர். சிரிக்கிறாங்க பின்னாடி இருக்கவங்க. ஏன்னா இங்க கொஞ்சம் பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள்லாம் இருக்கிறீங்க, ரொம்ப வசனம் தெரிஞ்சவங்களா இருக்கிறீங்க. பிசாசுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, பிசாசுக்கும் வசனம் தெரியும், எல்லா வசனமும் தெரியும் அவனுக்கு. உன்னை விட நிறைய தெரியும், என்னை விட நிறைய தெரியும். அல்லேலூயா. ஆனா அவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? தேவ பிள்ளைகளும் பிசாசுக்கும் அவன் என்ன பண்ண மாட்டான்? கீழ்ப்படிய மாட்டான். வசனம் தெரியும். இன்னைக்கு நீங்களும் கீழ்ப்படியாம இருந்தா சொல்லுங்க, நீ யாரோட குட்டிங்க? சாத்தாண்ட குட்டிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது அவர் வார்த்தையை கேட்டு அவர் செவி கொடுத்து அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, நம்மை நடத்துகிற மேய்ப்பராக வைத்திருக்கிற, திருச்சபைக்கு வைத்திருக்கிற ஊழியக்காரருக்கு நாம் கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். அப்பதான் நம்ம சபை வளரும், ஊழியம் வளரும், மந்த பெருகும். அடுத்த ஒரு காரியம், எப்படி நம்ம மந்த பெருகும் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அனைவரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். தேவ வசனத்துக்கு இடம் கொடுக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும். அதுக்கு மேல பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. பிசாசுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்க கூடாது, தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் நாள்ல தியானிச்சோம் கர்த்தருடைய வார்த்தை குறித்து. அவருடைய வசனத்துக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் சொன்னா, அந்த வார்த்தை நமக்கு கிடைச்ச பொழுது, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பொழுது, ஒரு மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல, தாகமா இருக்கிறது போல, அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி ஒழுக வாழ நம்ம என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்க சீசருடைய சபை தொகை பெருகி போனதா காரணம் என்ன?
அவர்கள் தேவ வசனத்திற்கு இடம் கொடுத்தாங்க. இன்றைக்கு ஆண்டவர் இந்த திருச்சபையை பெருக செய்வேன்னு சொன்னார்னா ஒண்ணு, முதல்ல அதே வசனம் சொல்லிருக்கு, ஜெபிக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா. ரெண்டாவது, அவருடைய வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். அதுக்கு முன்னால தியானிச்சோம், தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. வசனத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படியணும். இங்க உலகத்துல வைத்திருக்க ஊழியக்காரர்கள் கீழ்ப்படியணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கணும்னு சொல்லும் போது எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும் பாஸ்டர் அப்படின்னு சொன்னா, நமக்காக ஜெபிக்கணும், அதுவும் தேவைதான், நமக்காக ஜெபிக்க வேண்டும். ஆனா பைபிள்ல சொல்ற பிரதான புத்திமதி நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும். 1 தீமோத்தேயு 2:1-2 சொல்லப்பட்டிருக்கு, தேசத்துக்காக, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக, ராஜாக்களுக்காக எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஜெபிக்கணும்னு பைபிளை வாசிக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சதாந்தபுரத்தில் தியானிச்சோம். அப்போஸ்தலர் 4:30 எங்களுக்காகவும் ஜெபிங்கன்னு சொல்றாங்க. ஊழியக்காரருக்காக ஜெபிக்க வேண்டும். சபையானது பெருக வேண்டுமானால் நாம் ஜெபிக்க வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். என்ன விண்ணப்பம் பண்ணணும்? தேசத்துக்காக, ஊழியக்காரருக்காக. அடுத்து உங்களுக்காக ஜெபிங்க, உங்கள் சொந்த காரியங்களுக்காக. நான் சொன்ன ஏற்கனவே இன்றைக்கு ஜெபிக்கிற நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் பெரும்பாலும், நீங்க வந்தீங்களா இன்னைக்கு மிஷினரி விழிப்புணர்வு கூட்டம்? வரல, மிஸ் பண்ணிட்டீங்க. மிஷினரி கூட்டம் மிஸ் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 80% நமக்காக தான் ஜெபிக்கிறோம். 20% தான் என்ன பண்றோம்? மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா 80% ஜெபம் தேசத்துக்காக, தேசத்தில் ஆளுகை செய்கிறவர்களுக்காக, பாவம் விழுந்து போன மனுஷனுக்காக, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. 20% தான் தங்களுக்காக ஜெபிச்சிருக்காங்க. அல்லேலூயா. பைபிள் இப்படி சொல்லுது. ஆனால் இன்றைக்கு நம்ம அப்படியே ஆப்போசிட்டை தலைகளை வாழ்ந்துட்டோம். அதனால தான் தேசத்தில் ஒரு எழுப்புதல் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சபை பெருக மாட்டேங்குது. நம்முடைய ஜெபம் இப்படி மாறிடுச்சு. இன்னைக்கு அதை அப்படியே திருப்பி போடுங்க. எப்ராயிமை போல திருப்பி போடாத அப்பமா இருக்காதீங்க. அது அப்போஸ்தலர் 12:5 வாசிக்கிறோம். சபையார் ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கு நான் வரும்போது எங்கள் வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கே இரவு ஜெபம் நடத்துகிறாங்கன்னு. நடக்குதாம்மா இங்கே? எத்தனை மணி வரைக்கும்? விடிய விடிய. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் சொன்ன ஒரு 2 மணிக்கு படுத்துருவோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வரும்போது விடிய விடிய நடக்குது, 5 மணி வரைக்கும். சரி, நம்ம பாஸ்டர் மணிகளை வராங்களா? வராங்களா? லீப்னா வராங்களா? ஸ்தோத்திரம். ஊழியக்காரரும் நம்மளை எல்லாம் என்ன பண்ணணும்? சேர்ந்து ஜாமக்காரரை போல ஜெபிக்கணும். பாட்டு பாடுறோம், ஜாமக்காரராய் எழும்பிடுவோம் அப்படின்னு, திறப்பில் நிற்போன்னு. ஜெபம் ரொம்ப அவசியம், ஜெபம் ரொம்ப அவசியம். நான் சொன்னது போல நேற்றைக்கு ஜெபத்தை பற்றி தியானிச்சோம். இரவுல ஜெபிக்கிற ஜெபம் கட்டுகளை உடைக்கும். அல்லேலூயா. நாம தூங்காம ஜெபிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்ம தூங்கிட்டா எதிரி கலை என்ன பண்ணுவாங்க? விதைச்சிடுவாங்க. சபை மந்தை பெருக வேண்டும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். என்னென்ன ஜெபிக்கணும்னு பார்த்தோம். அதே போல சபை மந்தை பெருக வேண்டுமானால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியணும், ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவதாக பார்த்து, சபை பெருக வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் இடம் கொடுத்து கை கொண்டு நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருக்குமானால் ஆண்டவர் நம்முடைய காரியங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். நாம் எதில் பெருகணும்னு சொல்லி ஒரு சில வசனம் குறித்து கொள்ளுங்க. நேரம் நமக்கு இல்லை. நான் சொல்லுகிற காரியத்தை நாம் அப்படியே குறித்து கொண்டே போவோம். நாம் பெருக வேண்டிய காரியங்கள், முதலாவதாக ஆவியின் பலத்திலே நாம் பெருக வேண்டும். ஏசாயா 40:29 ஆவியின் பலத்திலே நாம் பெருக வேண்டும். சமாதானத்திலே நாம் பெருக வேண்டும். தானியேல் 4:1, 6:25, 2 பேதுரு 1:2, யூதா 2:2. இதெல்லாம் சமாதானத்திலே நாம் பெருக வேண்டிய காரியங்கள். அல்லேலூயா. தாழ்மையின் ஜீவியத்திலே நாம் பெருக வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கினார். யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று தன்னை தாழ்த்தினான். ஆண்டவர் தான் சொன்னார், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு. அவன் எக்ஸ்ட்ரீம் ஆண்டவர் உயர்த்துவார். இன்றைக்கு நம்ம தாழ்த்தும் பொழுது தாழ்மை உள்ளவர் கிருபை கொடுக்கிறார். தாழ்த்துகிறவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். நமக்கு தெரியும் அந்த வசனங்கள்லாம் யாக்கோபில் இருக்கிறது. 4:6 நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் பெருக வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:31 படிப்போமா? அப்போஸ்தலர் 9:31.
அப்பொழுது யூதேயா, கலிலியா, சமாரியா நாடுகள் எங்கும் ம். சபைகள் சமாதானம் பெற்று ம். பக்தி விருத்தி அடைந்து ம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் ம். பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பெருகின. ஒரு பெருக்கம் வரணும் அப்படின்னு சொன்னா, சபை பெருக வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு சபை பெருக வேண்டும். அடுத்ததாக அப்போஸ்தலர் 16:5 விசுவாசத்திலே நாம் பெருகி இருக்க வேண்டும். அடுத்து ரோமர் 5:15 தேவனுடைய கிருபையிலே பெருக வேண்டும். எபேசியர் 1:8 வாசிக்கிறோம். தேவனுடைய கிருபையிலே நாம் பெருக வேண்டும். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 8:7 நாம் பெருக வேண்டிய காரியங்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. விசுவாசத்திலே நாம் பெருக வேண்டும். அதே 2 கொரிந்தியர் 10 16 வாசிக்கிறோம். விசுவாசத்திலே போதிக்கிறதிலே நாம் பெருக வேண்டும். அதே 2 கொரிந்தியர் 8:7 அறிவிலே நாம் பெருக வேண்டும். 2 கொரிந்தியர் 8:7 எல்லா ஜாக்கிரதையிலும் நாம் பெருக வேண்டும். 2 கொரிந்தியர் 8:7 அன்பிலே நாம் பெருக வேண்டும். அதே 2 கொரிந்தியர் 8:7 அதே அன்பிலே பெருக வேண்டும். பிலிப்பியர் 1:9 1 தெசலோனிக்கேயர் 3:12 கடைசியாக 2 கொரிந்தியர் 9:8 நாம் படித்து நாம் முடிக்க போறோம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் ம். சம்பூர்ணம் உடையவர்களாயும் ம். சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் நீங்கள் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக பெருகுகிறவர்கள் ஆகியும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சகலவித நற்கிரியைகளிலும் சபையானது என்ன பண்ணணும்? பெருக வேண்டும். மந்தையின் ஆடுகளாயிருக்கிற நீங்களும் நானும் எதுல பெருகணும்? சகலவித நற்கிரியைகளை பெருக வேண்டும். நல்ல கிரியைகளை நாம் பெருக வேண்டும். நம்முடைய ஆண்டவரை பார்த்து சொல்றோம், எங்க ஆண்டவர் நல்லவர். அப்படித்தானே? நம்ம ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்னு சொல்றோம். நம்மள பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டு சொல்றான், ஐயோ இந்த அம்மாவா இந்த ஐயாவா சொல்லுவாங்க, என்னது எச்ச கையில கூட காக்கா ஓட்ட மாட்டான். நம்மளை பார்த்து அவங்க சொல்லணும், அவ்வளோ நல்லவங்க அவங்க. சிலர் சொல்லுவாங்க, ஒன்றும் கொடுக்கலனாலும் அவங்க நல்லா பேசுவாங்க. ஒன்றும் கொடுக்கலனாலும் அவங்க எப்படி நல்லா பேசுவாங்க. செல்லம் செல்லம்னு சொல்லி கூப்பிட்டே பேசுவாங்க. எங்க தலைமை சொல்ல ஒருத்தவங்க, அவங்க பேரே செல்லம் தான். அவங்க எல்லாரையும் செல்லம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்க வந்து சாட்சி சொல்ல வந்தாங்கன்னா அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாது இருக்குதும். இப்போ சமீபத்தில் அவங்களை சந்திச்சேன், அதனால தான் அவங்க ஞாபகம் வந்துச்சு. அவங்க ஒரு கடை வச்சிருக்காங்க, ஓஎம்ஆர்ல கடை வச்சிருக்காங்க. நடுவில் ஃபோனில் பேசுனாங்க, உடம்பு முடியல பாஸ்டர், நாங்கள் இருக்க வீட்டான இந்திக்காரன பசங்க இருக்கிறாங்க, வந்து ஏசப்பாவை சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு நாள் வாங்க, நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கு நாங்கள் என்ன பெட்ரோல் காசு கூட கொடுத்துட்றேன், கார் எடுத்துன்னு வாங்கன்ட்டாங்க. அவங்களுக்குள்ள என்னென்ன ஊழியம் ஏதாவது செய்யணும்னு, ஆனால் அவங்கள வச்சு 2-3 இடத்துல ஊழியம் ஆரம்பித்தோம். ஒன்றும் கூட நினைக்கல. மகாபலிபுரத்தில் இருந்தாங்க ஒரு இடத்துல, அங்கே போய் வாரம் வாரம் ஊழியம் செய்வோம். காரப்பாக்கத்தில் இருந்தாங்க, அங்கே போய் வாரம் வாரம் ஊழியம் செய்வோம். சோறு கட்டின்னு போயிடுவோம் நாங்களாம் ஊழியர்கள். அதை விற்றுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அங்கே போனாங்க, அங்கேயும் கூப்பிட்டாங்க வாங்க ஊழியம் செய்ய. அப்புறம் இப்போ கேளம்பாக்கம் தாண்டி அங்கே கூப்பிட்டுக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பெருக வேண்டும். எதில் பெருக வேண்டும்? நற்கிரியைகள்ல, நல்ல காரியத்தில் நான் பெருக வேண்டும். இந்த வேளையிலே ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்க வாக்குத்தத்தம், மனுஷர் பெருகிறது போல, மந்தை பெருகிறது போல மனுஷரை நான் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் கொடுத்திருக்க. அதுக்கு நாம் என்ன செய்யணும்னு அங்கே சொல்றாரு, என் ஜனங்கள் என்ன பண்ணணும்? என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். நேற்றைக்கு விண்ணப்பத்தை பற்றி தான் தியானித்தோம். விண்ணப்பம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய திருச்சபை புதிய ஆத்துமாக்களை கொடுத்து இதை நிரப்புவாராக. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். அந்த வேளையில் ஜெபிக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒரு முறை ஆராய்ந்து, கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற, இந்த ஆண்டு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை, இதை நாம் சிந்தையில வைத்து, இன்றைக்கு நாம் பெருக வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. ஆவியின் பலத்தில், சமாதானத்தில், தாழ்மையின் ஜீவியத்தில் நாம் பெருக வேண்டும். நம்ம அதை குறித்து நாம் அதிகமாக தியானிக்க நேரம் இல்லாதனால நாம் அந்த வார்த்தைகளை வீடுகளை சென்று நாம் வாசித்து, கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற, ஒருவேளை சந்தேகம் இருக்குமான ஊழிய காலத்தில் நாம் கேட்டு தெளிவடைவோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நாம் பெருக வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பயப்படாதே சிறு மந்தையே,
பயப்படாதே சிறுமந்தையே, இதோ நான் உன் தேவன், இதோ நான் உன் தேவன், நடுவிலே நான் பெரியவராய் இருக்கிறேன். இஸ்ரவேலின் தேவன், சேனைகளின் கர்த்தர், உன் நடுவிலே அவர் பெரியவராய் இருக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 12:6 வாசிக்கும் பொழுது அவர் உன் நடுவிலே அவர் பெரியவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் தேவன் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். அந்த பெரிய தேவன் இந்த நாளிலும் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து என் ஆடுகள் என்ற உரிமையோடு நம்ம அழைக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று அவர் உரிமையோடு சொல்லுகிறார். மகனே மகளே, நீ அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வாழுகிறாயா? அல்லது ஒரு சில நேரங்கள் மாத்திரம் அவருடைய வார்த்தை நான் கேட்டு நடக்கிறேன்? அநேக நேரம் அநேக தடவை அவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம், அதன்படி நடக்க மனதில்லாமல் என்னுடைய போக்கிற்கு நான் போய்கொண்டிருக்கிறேன் என்று இன்றைக்கு நீ இருக்கிறாயோ? கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்நிய சத்தத்திற்கு செவி கொடுக்காதே, அந்நிய சத்தத்திற்கு செவி கொடுக்காதே. ஓ, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்க ஏன் தெரியுமா? என்னுடைய சுய ரத்தத்தை நான் சிந்தி, என்னுடைய சுய ரத்தத்தை நான் உனக்காய் கொடுத்து உன்னை நான் கழுவி வைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ என்னுடையவள், நீ என்னுடையவள், நீ எனக்கு சொந்தம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகளே மகளே, நீ எனக்கு சொந்தம், நீ என்னுடைய ஜனம், நீ என்னுடைய ஜனம், என்னுடைய மந்தையின் ஆடாக இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரா கபாபா ராபா ஷபா கராபா ராபா ராபா ஓராபா ராபா ஷபா ராபா ராபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரா ஷபா கபா ராபா ராபா ஓராபா ராபா ராபா ராபா. அவருடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தம் செய்யும்படியாக நீயும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நீயும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய சத்தம் ஓ இந்த வேளையிலே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. மகனே மகனே, வாலிப மகனே மகளே, எத்தனை முறை உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் சத்தத்தை கேட்காதபடி நீ போய் கொண்டிருக்கிறாயே, வெகு தூரம் ஓடிக்கொண்டிருக்கிறாயே, உன் மனமோல போக்கிலே உன் விருப்பம் போல நீ திரிந்து கொண்டிருக்கிறாயே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பி வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். என் சத்தத்தை கேட்டு திரும்பி வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லகபாரா ஷபாகபாரா உராபா கராபாராவா. உனக்காக என்னுடைய ரத்தத்தை சிந்தி உன்னை விலை கொடுத்து நான் மீட்டிருக்கிறேன். நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம், நீ யாருக்கும் சொந்தம் அல்ல, நீ எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம். நீ என்னுடையவள், நீ என்னுடையவள், நீ என்னுடையவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லகபாரா ஷபாலாவா உராபா கராபாலா ஷபாலாவா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சொந்தமாக, உமக்கு சொந்தமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? எத்தனை முறை நம்ம கீழ்ப்படியாம போயிருக்கோம், எத்தனை முறை கீழ்ப்படியாம போயிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மந்தை பெருக வேண்டுமானால், மனுஷர் ஆத்துமாக்கள் நிரப்பப்பட வேண்டுமானால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது உன் மேய்ப்பருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிரதான மேய்ப்பராகி அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த உலகத்தில் வைத்திருக்கிற ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் இந்த வேளையில சொல்லுகிறார், எத்தனை முறை கீழ்ப்படியாம போனாயோ? மகளே மகனே, இன்றைக்கு உன்னை ஒப்புக்கொடு, இன்னைக்கு உன்னை ஒப்புக்கொடு. மனதில் அநேக ஆசை இருக்கு, அநேக காரியங்களை கர்த்தருக்காக செய்யணும் நாம் யோசிக்கிறோம், ஆனால் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோமே, தவித்துக் கொண்டிருக்கிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை உண்டாக்கின தேவன், அவர் நம்மை உருவாக்கின தேவன், அவர் நம்மை உருவாக்கின தேவனை நாம் நாம் அண்டிக் கொள்ளும்படியாக, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற நம்ம ஒரு முறை திருமண மந்திரத்துல வாக்கு கொடுத்திருக்கலாம். இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து சொல்லுவோம், இயேசுவா, நாங்க உமக்கு சொந்தமான பிள்ளைகள். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைகள்
அவர் அன்புக்கு அடிபணிந்த சீடர்கள், இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைகள். அவர் அன்புக்கு அடிபணிந்த சீடர்கள், தேவகரம் வடிவமைத்து தீவ சிற்பங்கள். அவர் ஆண்டலைக்கு அதுவான உயிர் சாதர்கள், தேவகரம் வடிவமைத்த தீவ சிற்பங்கள். அவர் ஆண்டலைக்கு அதுவான உயிர் சாதர்கள். சொல்லுவோம், இசாவா நாங்கள் இசாவா, இசாவா நாங்கள் இசாவா. இயேசுவை செய்தவர்கள் இசாவா, நாங்கள் இயேசுவை செய்தவர்கள் இசாவா, இசாவா இசாவா இசாவா. இயேசுவை செய்தவர்கள் இசாவா, நாங்கள் இயேசுவை செய்தவர்கள் இசாவா, இசாவா இசாவா இசாவா. இயேசுவை பற்றி கொண்ட புத்திசாலிகள், உன்னதத்தில் கொள்விருக்கும் விந்தை காந்தர்கள். இயேசுவை பற்றி கொண்ட புத்திசாலிகள், உன்னதத்தில் கொள்விருக்கும் விந்தை காந்தர்கள். நிறைவாழ்வும் நிறைவாழ்வும் கண்ட ஜாதிகள், நிறைவாழ்வும் நிறைவாழ்வும் கண்ட ஜாதிகள். சத்தானை தோற்கடிக்கும் வெற்றி வீரர்கள் நாங்கள், சத்தானை தோற்கடிக்கும் வெற்றி வீரர்கள். சொல்லுவோம், இசாவா நாங்கள் இசாவா. இயேசுவின் பிள்ளை இசாவா நாங்கள் இசாவா. இயேசுவை சேர்ந்த இயேசுவை சேர்ந்தவர்கள் இசாவா, நாங்கள் இயேசுவை சேர்ந்தவர்கள் இசாவா, இசாவா இசாவா இசாவா. இயேசுவை சேர்ந்தவர்கள் இசாவா, நாங்கள் இயேசுவை சேர்ந்தவர்கள் இசாவா, இசாவா இசாவா இசாவா. நற்கிரியைகளை நாம் செய்யும்படியாக கர்த்தர் நம்மை பழக்க வைக்கிறவர். நற்கிரியைகளை நாம் செய்து தேவனுடைய மந்தை பெருகும்படியாக, இந்த உலகத்தில் நற்கிரியைகளை நாம் செய்யும்படியாக, பாவ மாந்தர்களை மீட்பை காணும் அடையாளங்களாக கர்த்தர் உன்னை மென்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவ மாந்தர் மீட்பை காணும் அடையாளங்கள், தேவ செய்தி சுமந்தலையும் ராஜமடல்கள். பாவ மாந்தர் மீட்பை காணும் அடையாளங்கள், தேவ செய்தி சுமந்தலையும் ராஜமடல்கள். தூய்மையானம் வீசறிந்த நற்கந்தங்கள், தூய்மையானம் வீசறிந்த நற்கந்தங்கள். வாழ்வை காண பலியாக்கும் உயிர் தோழர்கள், நாங்கள் வாழ்வை காண பலியாக்கும் உயிர் தோழர்கள். இயேசுவுக்காக இசாவா, இசாவா. இயேசுவை செய்தவர்கள் இசாவா, நாங்கள் இயேசுவை செய்தவர்கள் இசாவா, இசாவா இசாவா இசாவா. இயேசுவை செய்தவர்கள் இசாவா, நாங்கள் இயேசுவை செய்தவர்கள் இசாவா, இசாவா இசாவா இசாவா. இயேசுவுக்கு சொந்தமான, இயேசுவுக்கு சொந்தமான மகளே மகனே, அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிற நீயும் நானும் அவருடைய சத்தம் கேட்கிறவர்களாக, அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக கர்த்தர் இன்றைக்கு உன்னை மண்ணை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ராபா ராபா ராபா, ஓ ராபா ராபா ராபா. ஓ சிறு மந்தையே, உன்னை பெருக செய்யும்படியாக பெரிய மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர் உன் நடுவே அவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபா கபா ரபா ஷபலா ரபா 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 ஓலா கரபா ரபா ரபா ரபா. இயேசுவுக்கு சொந்தமான, ஓ நீயும் நானும் இயேசுடைய மகளாக அழைக்கப்பட்டிருக்கிறாரோ அவருக்காக எழும்ப வேண்டும், அவருக்காக எழும்பி நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய சத்தம் கேட்கிற ஆடுகளாக உன்னை என்னவர் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஓ ரபா ரபா ஷபலா ரபா ஓலா ரபா. அந்நிய சத்தத்திற்கு என் ஆடுகள் செவி கொடுப்பாது. என் ஆடுகள், என் ஆடுகள். மகளே மகளே, இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், என் ஆடு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு மாத்திரம்
வாசனை, சுகந்த வாசனையா உனக்குள்ளே வருவதாக, உனக்குள்ளே வருவதாக, சுகந்த வாசனையாக, கர்த்தருக்கு பயப்படுதல் சுகந்த வாசனையாய் வருவதாக. ஹல்லேலூயா. ஓரபா கரபரபரபரபா. தகப்பனே உன் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உன் பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடோ, முற்றிலும் எரித்து விடோ, அக்கினி இறக்கிவிடோ, இப்பொழுது முற்றிலும் எரித்து விடோ, உகந்த காணிக்கையா தேவையா, உகந்த வாசனையா, உகந்த மகிழப்பா, உகந்த மகிழுமையா, உகந்த வாசனையா, உகந்த மகிழுமையா. திங்காத பலவீனர்கள் முன்வைக்கிறே, திங்காத பலவீனங்கள் ஆண்டவர் முன்வைக்கிறே, மீண்டும் தாரை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. ஒப்புக்கொடுத்து சொல்லுவா, மீண்டும் தாரை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையா தேவையா, சுகந்த வாசனையா, சுகந்த மகிழுமையா, சுகந்த வாசனையா, சுகந்த மகிழுமையா. இன்றைக்கு நாம் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போமா? நம்ம பலிபீடத்திலே அப்படி சமூகத்தில் நம்ம வைப்போம். ஆடுகள் தான் கர்த்தருக்கு பலியிடப்படும். அந்த ஆடுகளை போல வந்திருக்கிற நீயும் நானும் அன்றைக்கு ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆடு பலியானது. இன்றைக்கு பலியாக கிறிஸ்துவாகிய அவர் நமக்காக பலியாகி தம்முடைய ஜீவனை கொடுத்து அவருடைய ரத்தத்தினாலே உன்னை என்னை கழுவி மீட்டு இருக்கிறார். இன்றைக்கு நாமும் கூட சொல்லுவோம், இயேசுப்பா, இதோ நான் உன்னுடைய மந்தை நாடாய் இருக்கிறேன், நீர் என் மேய்ப்பனாய் இருக்கிறீங்கப்பா, என்னை உம்முடைய பலிப்பீடத்தில் வைக்கிறப்பா, என்னை உம்முடைய பலிப்பீடத்தில் வைக்கிற ஆண்டவரே, வேண்டாதவைகள் எல்லாம் என்னை விட்டு அகற்றுங்கப்பா, வேண்டாதவைகள் அகற்றுங்க ஆண்டவரே, பிரியமில்லாதெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நான் வாழணும்ப்பா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், தீர்மானம் எடுப்போம். மந்தை பெருக வேண்டுமானால் அவருக்கு பிரியமில்லாதெல்லாம் எரிக்கப்பட வேண்டும், சுட்டரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினியானது ஒவ்வொருவரையும் பட்சித்தது போல இன்றைக்கு அந்த அக்கினி இறங்கி நம்ம ஒவ்வொருவரையும் பட்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரா கமரா ஷபலபாதியா கரபரபா, ஓரபா கரபா ஷகரபாதியா கரபலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா ஷலபாதியா கரபலபரபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது அந்த அக்கினி அபிஷேகம் ஆண்டவரே, அந்த அக்கினி அபிஷேகம் ஆண்டவரே சுட்டரிக்கப்படும்படியாக யாருடைய உள்ளத்தில, யாருடைய ஆத்மாவில, யாருடைய சிந்தையில பாரப்படுத்தி கொண்டிருக்கிற, மேலே எழும்ப முடியாதபடி, ஆவிக்குரிய நிலையில உயர் எழும்ப முடியாதபடி பாரப்படுத்தி கொண்டிருக்கிற அவைகள் எல்லாம் பெருக கூடாதபடி, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை பெருக கூடாதபடி அழுத்திக் கொண்டிருக்கிற எல்லாம் ஆண்டவரே இப்பொழுது அக்கினியினாலே, பரலோக அபிஷேகத்தின் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவதாக ஆண்டவரே, சுட்டரிக்கப்படுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரா பஹரதா ரபா ஷபலபாதியா கரபரபா. ரிமலபாத மேலறை வீட்டிலே அன்றைக்கு இறங்கிய அந்த அக்கினியானது ஆண்டவரே, மேலறை வீட்டிலே 120 பேர் மத்தியில் இறங்கின அந்த அக்கினி அபிஷேகமானது ஆண்டவரே ஒவ்வொருடைய நாவுகளையும் சுட்டரித்த அக்கினியானது இன்றைக்கும் ஆண்டவரே மாம்சமான யாவரையும் சுட்டரிக்கும்படியாக, இருதயத்தில் இருக்கிற எல்லா நுனித்தோள்களையும் விருத்த சேதனம் பண்ணும்படியாக ஓரா
ஆண்டவரே, அந்த அபிஷேகம் ஆண்டவரே, பரலோக அக்கினி அபிஷேகம் இறங்குவதாய், 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 இறங்குவதாய். ஆலமா ஷபாபாரகரபா. ஓ ரஷபலபலரபலபா. ஆக்கியமாரா. 120 பேர் நடுவிலே இறங்கிய அக்கினி அபிஷேகம். 120 பேர் நடுவிலே இறங்கிய அக்கினி அபிஷேகம். பயந்தவன் தைரியம் பெற்றிட, வல்லமை ஊழியம் செய்திட. பயந்தவன் தைரியம் பெற்றிட, வல்லமை ஊழியம் செய்திட. அபிஷேகம், ஒரு அபிஷேகம், பரலோக ராஜாவின் அபிஷேகம். அபிஷேகம் உற்றப்பா, அபிஷேகம், பரலோக ராஜாவின் அபிஷேகம். 120 பேர் நடுவிலே இறங்கிய அக்கினி அபிஷேகம். அக்கினியாய் 120 பேர் நடுவிலே நாவுகள் அக்கினியாய் இறங்கிய அக்கினி அபிஷேகம். பயந்தவன் தைரியம் பெற்றிட, வல்லமை ஊழி செய்திட. பயந்தவன் தைரியம் பெற்றிட, வல்லமை ஊழி செய்திட. அபிஷேகம், அபிஷேகம், ஒரு அபிஷேகம், பரலோக ராஜாவி அபிஷேகம். அபிஷேகம் ஒவ்வொருவரையும், அபிஷேகம், ஒரு அபிஷேகம், பரலோக ராஜாவி அபிஷேகம். அபிஷேகம், புது அபிஷேகம், அபிஷேகம், பரலோக ராஜாவி அபிஷேகம். அபிஷேகம் அக்கினியாய் அபிஷேகம் இறங்கின அபிஷேகம், பரலோக ராஜாவி அபிஷேகம். சுற்றிருக்கிற அபிஷேகம் ஆண்டவரே, பரலோக பரிசுத்த அபிஷேகம் ஆண்டவரே, ஒவ்வொரு மேலையும் இறங்குவதாக ஆண்டவரே, இறங்குவதாக ஆண்டவரே, இறங்குவதாக ஆண்டவரே. ஓ ஹதரபா ஷரபதா ஓ